அனைவருக்கும் வணக்கம். காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேசம் ராசி என்பர்களே, 2024 இந்த வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்தான் இந்த பதிவு. என்னுடைய பதிவுகளை உடனுக்குடன் நீங்கள் பார்த்து பயன்பெற விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன். ஸோ உங்களுடைய ராசியில் குரு பகவான் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா 5, 7, 9ஆம் பார்வையாக பார்த்து உங்களுடைய பூர்வ புண்ணியம், கலத்தர் ஸ்தானம், பாக்கி ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கு. ஆரம்பம் முதலே இந்த ஆண்டானது உங்களுக்கு அபாரமாக இருக்கிறது. 1 என்ற கூட்டு எண்ணில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டானது உங்களுக்கு சீரும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகளை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும் வண்ணம் உள்ளது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஆன்மீக வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் வெற்றி பாதைக்கும் அழைத்து செல்வதாக இருக்கிறது. 11வது வீட்டில் வக்ர நிவர்த்தியாகும் சனி பகவான். இவர் வக்ர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் அள்ளி கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை. அதே போல் மக்கள் மத்தியில் மக்களுடன் தொடர்புடைய பணியில் இருக்கும் அலுவலர்கள், அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உச்சாணி கொம்பிற்கு செல்வீர்கள். மேசம் ராசி என்பர்களே, தொழிலில் உச்சம் தொடுவீர்கள். மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் மேக்னன்ஸ் எல்லாம் பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி வெளிக்காட்டுற அளவுக்கு, பெருமைப்படுற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரமும் மதிப்பும் சமுதாயத்தில் இந்த 2024 முழுவதும் வெளிக்காட்டப் போகிறது இந்த ஆண்டு. அதே போல் 2024 ஏப்ரல் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய கிரகம், ராஜகிரகத்தினுடைய பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. அதாவது குரு பகவானினுடைய பயிற்சி தானது. இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில், அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ரிஷபராசியில் அமர்கிறார். இந்த ரிஷபராசியில் அமரும்போது அதுவரை திருமணமாகாமல் திருமணத்திற்காக பல எதிர்பார்ப்புகளுடன் காத்து கொண்டிருந்து வரன் அமையவில்லையே என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே போல் உங்களுடைய சம்பாதனத்தில் பெரிய அளவு பொருளாதார வசதியினை அடைய முடியும். பெரிய அளவு தொகையினை குடும்பத்திற்காக நீங்கள் செலவிட வேண்டியது இருக்கும். உங்களுடைய உழைப்பின் தனித்துவம், தனிப்பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஆண்டாக இந்த 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வெட்ட வெளிச்சமாக ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் உங்களுடைய தகுதி தராதரம் என்ன என்பதை உங்களோட உறவுக்காரர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய ஆண்டாக நேரமாக இருக்கிறது. பல நண்பர்கள் வழியில் உதவிகள் வந்து சேரும். பெரிய மனிதர்களுடைய ஆறுதல்கள், அனுசரணைகள், அரவணைப்புகள் கிடைக்கும். வெளி மனிதருடைய, அதாவது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய வெளி மாநில வெளிநாட்டவருடைய உதவிகரம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கும், பணிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பணி அமையும். அதே போல் புதுமண தம்பதிகள் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் ஆகக்கூடிய ஆண்டாகவும் இந்த 2024 இருக்கிறது. இதுவரை குழந்தை இல்லை அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவு குறைஞ்சிவிடும். தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்டு வந்த நலிவு, ஏமாற்றம் இது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். ஸோ லாபகரமான ஆண்டு இந்த 2024 என்பதில் ஐயமில்லை. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, மேசராசிக்காரர்கள் எல்லாம் கல்வியில் மிக சிறந்து விளங்குவீர்கள் என்பதில் ஐயமில்லை. பட்டப்படிப்பில் நீங்கள் நினைத்த பட்டப்படிப்பினை பெற முடியும், பாராட்டினையும் பெற முடியும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. அதே போல் இதுவரைக்கும் கடன் சுமை, வங்கி கடன் அப்படின்னு சொல்லி
பெரிய அரும்பாடுபட்டு கட்ட முடியலையே என்று திணறிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இனி கடனை அடைத்து விடுவீர்கள். நோய் நொடிகள் விலகும், பகை விலகும், உறவுக்காரர்கள் வந்து சேர்வார்கள். இனி மேசம் ராசியை பொறுத்தளவு 2024 முதல் மிகவும் அருமையான காலம். நன்றி.